வணக்கம். இன்றைக்கி நாம் அரிசி சேர்க்காத ஒரு சிறுதானியத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு பன் தோசை, அதே மாவில் பேப்பர் ரோஸ்ட், அதுக்கேற்ற ஒரு சட்னி, இதை தான் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்கள், நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கம்பு, ஒரு கப்பு சோளம், அதே கப் அளவில் ஒரு கப்பு ராகி கேழ்வரகு, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை, இது எடுத்துக்கோங்க. இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு அப்புறமா பார்க்கலாம். இது ஏதாவது ஒரு கப்பில் கரெக்டாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 முறை தண்ணீர் மாற்றி மாற்றி நாம் அலசி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றும் போதே அதில் சில வெயிட்லெஸ் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற அந்த சிறுதானியத்தை அப்படியே வடிகட்டி தூர போட்டுடணும். இப்போ பாருங்கள் எப்படி மிதக்குது பாருங்கள். அது மாதிரி ஒரு 4லேருந்து 5 தடவை தண்ணி மாற்றி நல்லா அலசிடுங்க. இதை நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்தெல்லாம் ஊற வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 1/2 இன்ச்சு தான் தண்ணி மேலே இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1½ ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1½ ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. சிறுதானியங்கள் கூட இந்த மாதிரிலாம் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு டைஜஷன் கிடைக்கும். ஏன்னா அது ஃபைபர் கண்டென்ட் அதிகம். அதே மாதிரி புரதச்சத்து அதிகம், ப்ரோட்டீன் ரிச். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைங்க. கண்டிப்பாக சிறுதானியங்களை அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும். நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், தண்ணி கரெக்டாக தான் இருக்குது. இதே தண்ணியை சேர்த்து தான் நம்ம மிக்ஸி ஜாரில் மாவு அரைக்க போகிறோம். மாவு நல்லா மையாக இந்த மாதிரி வந்துடுங்க. அதனால் மிக்ஸி ஜார்லேயே அரைக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துட்டேன். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இதை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையில் தான் கலக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிறுதானியங்கள் சேர்க்கிற மாவுன்றதுனால சீக்கிரமாகவே புளிக்கும். அதனால் கரண்டியை வச்சே நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு நமக்கு. அதனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் புளிக்க விட்டால் போதுங்க. அப்படியே இயற்கையாகவே அது புளிச்சு வரணும். அவ்வளோதான். நம்ம வேறு ஏதோ சோடாவோ ஈனோவோ சேர்க்கக்கூடாது. அப்போ 2லேருந்து 3 மணி நேரத்துலேயே அது புளிச்சிடும். நான் 3 மணி நேரம் விட்டுட்டேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்கேன். விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, கோஸு இந்த மாதிரி நறுக்கி வைக்கலாம். துருவி வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி சும்மா ஒரு 1½ ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, அந்த பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டேன். உளுத்தம் பருப்பு நிறம் மாறட்டும். வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப நல்லாலாம் வதக்கிடக்கூடாது. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க இந்த வெங்காயத்தில். இப்போ கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துடுறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்து சும்மா ஒரு டாஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவில் சேர்க்க போகிறோம். நான் இந்த மாவை 2 பகுதியாக பிரிக்க போகிறேன். ஏன்னா இது பிளெயினாக பேப்பர் ரோஸ்ட்டு அவ்வளோ நல்லா வரும். அதனால் நான் இது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மாவில் தான் பன் தோசைக்கு இதெல்லாம் கலக்க போகிறேன் நான். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாவை நீங்கள் ஒரு 2-3 நாள் அப்படிலாம் வச்சு பயன்படுத்தாதீங்க. சிறுதானியங்கள் சேர்த்த மாவு எப்போவுமே நீங்கள் ஒரு நாள் அரைக்கிறீங்கன்னா மறுநாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்துங்க. அதுக்கு மேலேனா அதோட புளிப்புத்தன்மை மாறிடும். அது நமக்கு வயிறுக்கு சரி வராது. இப்போ இந்த தாளித்ததையெல்லாம் மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். அந்த அடை தோசை பதத்துக்கு நான் கலந்துக்கிறேன். இப்போ இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக அடை தோசையை ஊற்றுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சாதாரணமாக தோசை கல்லில் அடை தோசையை ஊற்றலாம் நம்ம. இதை கலந்துட்டு வைங்க கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் தண்ணி கொதிக்க விட்டு அதில் ஒரு 4 தக்காளி, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா தக்காளி சாஃப்டாக ஆகிடும். அந்த தோலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அந்த காஞ்ச மிளகாவும் சாஃப்டாகிடும், பாதி வெந்ததுக்கு சமம். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அடை தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். சும்மா இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச சட்னி அதில் சேர்த்துடலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் போல், ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் கிளறி விடுங்க. அது நல்லா ஒரு கொதி எண்ணெய் மேலே தெளியும். அவ்வளோதான். இதை ரொம்ப அப்படியே நல்லா பெரட்டி ஊறுகாய் மாதிரிலாம் ஆக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தால் போதும். அவ்வளோதாங்க, நமக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன் தோசை ஊற்றலாம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பேன் வச்சுருப்போம் இல்லையா?
இந்த மாதிரி சாஸ் பேன் மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் மாவு சேருங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான தீயில், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடணும். பாருங்கள், மேலெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே நாம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விடலாம். எனக்கு எண்ணெய் தேவைப்படலை. திருப்பி போட்டு நான் மறுபடியும் ஒரு 1.5 நிமிஷம் போல் அப்படியே வேக விட்டேன். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். இதை சூடாக எடுத்து நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அது கொஞ்சம் ஆற ஆற தான் நல்லா வந்துட்டு அந்த சிறுதானிய மாவுன்றதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதையே நீங்கள் இந்த ஆப்பசட்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே இப்படி செய்யலாம். நான் பாருங்கள், மண் தோசை கல் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஏர்தன் பாட்ஸ்லேயே நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி தான் மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் அதை வேக விடலாம். இந்த மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நீங்கள் வந்து இதை லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம், காலையில் சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்லாம். பெரியவர்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. இன்றைக்கி புரதச்சத்து குறைபாடு தான் பெரிய குறைபாடாக இருக்குது. புரோட்டீன் டெஃபிஷியன்சியால் பெண்களுக்கு அதிகமாக எலும்பில் இருக்கிற அந்த புரோட்டீன் வந்து உறிஞ்சி எடுத்து ஒரு 40 வயதுக்கு மேலே நமக்கு எலும்பு வலிகள் வந்து வருது உடம்பில். இந்தியன்ஸ்க்கே அதிகமாக இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சி அதிகம். அதனால் இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நாம் அடிக்கடி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சட்னிக்கும் இந்த பன் தோசைக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதையே பேப்பர் ரோஸ்ட்டாகவும் நான் தோசை ஊற்றிட்டேன். அந்த பிளெயினாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா மாவு, வெங்காயம் சேர்க்காமல், அது வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நைஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் வருங்க தோசை. இந்த சிறுதானிய பன் தோசை, அதாவது மில்லட் பன் தோசை அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த பன் தோசைக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி பேப்பர் ரோஸ்ட் பாருங்கள், மில்லட் பேப்பர் ரோஸ்ட் எவ்வளோ நல்லாயிருக்கு. செய்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.